வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். அநேகமாக உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்த உடனேவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 100K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா சில்வர் பட்டனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி நாமளும் வந்து சில்வர் பட்டனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். யூடியூப்லேருந்து நமக்கு சில்வர் பட்டன் வந்தாச்சு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இதை உங்கள் முன்னாடி அன்பாக்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் விருப்பம். உண்மையாகவே சொல்லப்போனால் நம்ம சேனலுக்கு இது வந்து ஒரு ரெட் லெட்டர் டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போது அதை தான் பார்க்க போகிறோம். வந்தாச்சு சில்வர் பட்டன். ஒரு கவரில் வச்சுருக்காங்க. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ப்ரெசன்டட் டு கக்கன் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். தெரியுதா? உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது பார்ப்பேன். எனக்கு வந்து நம்ம சேனலில் நாம் செய்யும்போது உண்மையாகவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சேனலுக்கு சில்வர் பட்டன் வந்தாச்சு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிருக்கோம் இல்லையா, அதுக்கு சும்மா விஷ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைல் ஸ்டோனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சிஇஓடைய சைன் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க பேர் வந்து மிஸ்டர் கார்த்திகேயன். எனக்கு வந்து கேமரா வீடியோ வந்து எடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான். கண்டிப்பாக ஹீ சப்போர்ட்ஸ் மீ அ லாட். ஹீ லெட்ஸ் மீ டூ அஸ் ஐ லைக். எப்படின்னா, இதுதான் நீ செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்லாம் எனக்கு வீட்டில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. என்னை ஃப்ரீயாக வந்து உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ செய் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எல்லாம் கிடையாது. இப்போ லேடிஸ்னால் வந்து நீங்கள் தான் செய்யணும், அவங்க தான் சமைக்கணும், ஜென்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஹீ சப்போர்ட்ஸ் மீ அ லாட். வித்தவுட் ஹிம் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ. ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எனக்கு போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வந்துட்டு டைட் ஸ்கெடியூலாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எனக்கு வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து பாசிபிளே ஆகிருக்காது. எனக்கு இப்போ முழுக்க எனக்கு பாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்திங்கன்னா கேமரா எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து அவங்க தான். ஆக்சுவலி நான் வந்து கூப்பிட்ருந்தேன், அவங்களையும் வீடியோவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தேன். அவங்க இல்லை இப்போதைக்கு நான் வரல, அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக நான் வந்து ஒரு நபரை வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். 2-3 வீடியோவில் அவர் வந்து வந்திருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் மாதவன், நம்ம சேனலோடைய எடிட்டர். சார் கொஞ்சம் வாங்க. மாதவன், நம்ம சேனலுக்கு சில்வர் பட்டன் வந்தாச்சு. நான் ஒரு சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மை டியர் லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கூட காமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலோடைய எடிட்டர். பார், சந்தோஷமா? யதார்த்தமாக ஒரு நாள் நாங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். என்ன மாதிரி பண்ணலாம், எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இவர் எல்லாருமே உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 2.5 years ஆகிடுச்சு. அடுத்து சில்வர் பட்டனும் வந்தாச்சு. ஸோ சேனல் வந்து ஓரளவு உங்களுடைய ஒரு சப்போர்ட்னால சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அக்காவை பற்றி நான் வந்து நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து எடுக்கிறதே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். புரியாது, என்னது இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க எடுக்கிறது எல்லா விஷயமே வந்து ஈஸியாக புரியும். தெரியாதவங்க, அதாவது ரொம்ப சுத்தமாகவே தெரியாதவங்க வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து அதுதான். அண்ட் தென் வந்து அவங்கள்ட்ட இன்னொரு ப்ளஸ்ஸு வந்து, யார் எது சொன்னாலும் நோ சொல்ல மாட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற இந்த ப்ளஸ்ஸஸ்லாம் சேர்ந்து தான் வந்து இது ஒரு வந்து கிஃப்டாக வந்து அக்காவுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து அக்கா சொன்ன மாதிரி அண்ணா இருக்க கார்த்திகேயன் அண்ணா. ஸோ அவங்களும் வந்து பெரிய வந்து ஹெல்ப்ஃபுல் அவங்க. ஏன்னா வந்து அவங்க பின்னாடி வந்து கேமரா எடுத்து அவங்க தான் போடுவாங்க. எப்போ அக்கா நைட்டு வந்து கூப்பிட்டாலுமே வந்து அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவருக்கும் நிறையா வேலை இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு சப்போர்ட் பண்ணேன்னா அண்ணாவும் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து டீம் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா அண்ணாவும் ஒரு பார்ட் ஆஃப் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூடியூப்பில் 1 lakh வந்ததுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட்டும் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து தேங்க்ஸு.
ஏய் மாதவன், நீ வந்து இவ்வளோ நல்லா பேசுவ அப்படிங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு மிஸ்டர் கார்த்திகேயன் அவங்களுக்கு, மிஸ்டர் மாதவன் எடிட்டர் அவங்களுக்கு, தென் அப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது பாசிபிளே கிடையாது. தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அது வந்து ரொம்ப முக்கியம். பீப்புள் லைக் யூ மோட்டிவேட் மீ டு டூ மோர் திங்ஸ். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் நிறையா நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களே எனக்கு வந்திருக்கு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், as I told you earlier, you are my mentor, you are my motivator. ஸோ நீங்கள் தான் என்னுடைய மென்டர், மோட்டிவேட்டர் எல்லாமே. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில்வர் பட்டன் வந்து அது வந்து எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு. ஏன்னா 100K வந்ததுக்கப்புறமா அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். யார் அப்படின்னா, மிஸ்டர் ஜிகே ஃபேமஸ் யூடியூப் சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக வந்து அந்த சேனல் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க எனக்கு வந்து 100K வந்ததுக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹீ இஸ் மை நெய்பர். எனக்கு வந்து அவங்க நெய்பர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு உண்மையாகவே வந்து ஒரு ப்ரௌடான விஷயம்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க, சஜஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இன்னும் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் வந்து நான் போடுறதுக்கு பெரிய ரீசன் கண்டிப்பாக நான் அவங்கள தான் சொல்லுவேன். ஏன்னா ஷார்ட்ஸ் நான் ரொம்ப பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டடெல்லாம் அந்தளவுக்குலாம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை நான் ஷார்ட்ஸில். அவங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்கள் ஷார்ட்ஸுக்கு வந்து எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி நிறைய ஐடியாஸ், நிறைய சஜஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே எனக்கு அவங்கக்கிட்டேருந்து கிஃப்ட் வந்தது அப்படிங்கிறது 100K வந்ததுக்காக விஷ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு சிம்பிள் மேன், ஒரு பந்தா கிடையாது, ஒரு யதார்த்தமாக பழகக்கூடிய நபர். அந்த விதத்தில் நான் அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், உங்களுடைய சக்ஸஸ்க்கு பெரிய ப்ளஸ் வந்து உங்களுடைய சிம்பிளிசிட்டி தான் அப்படின்னு. ஸோ அவங்களும் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வெல்விஷர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன கிஃப்ட்டு, நம்ம கக்கனுடைய லோகோ சூப்பர். பாருங்கள், தெரியுதா? திரு கக்கன் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது, நம்ம கக்கன் லோகோ. அருமை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியல. சில்வர் பட்டன் வந்துட்டு ஒரு மாதிரியான மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொன்னால், ஐ ஸ்டூட் ஸ்பீச்லெஸ் அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா இவ்வளோ பெரிய யூடியூபர்கிட்டேருந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 2 கிஃப்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே செஞ்சாச்சு. தட்ஸ் இட். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுடைய சப்ஜெக்ட்குள்ளார வரலாம், நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்குள்ளார வரலாம். கம்மிங் தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் மாடல் ஆக்ஸலரிஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம கேன், குட், ஷல், ஷுட், வில், வுட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கம்மிங் தேர்ஸ்டே அன்னைக்கு அந்த கம்ப்ளீட்டாக அந்த 10 மாடல் ஆக்ஸலரி வேர்ப்ஸும் கேன்லேருந்து லாஸ்ட்டாக வந்து மஸ்ட் ஆட் 2 வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒரே பேக்கேஜாக ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே தான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் தேர்ஸ்டே அன்னைக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாருமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ மில்லியன். இந்த கிஃப்ட்டு வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். நிச்சயமாக இது வந்து உங்களை தான் சாரும். இந்த சில்வர் பட்டனுக்கோட தகுதியான பர்சன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அத்தனை பேரையுமே சொல்லுவேன். தேங்க்யூ.